இந்த கேள்வி கேட்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த அவங்க என்ன பேசியிருக்காங்க அது இதுன்னு. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் மதுரைக்கு இப்ப போயிருந்தேன்னா, மதுரைக்கு போயிட்டு நான் மணி எக்ஸ்சேஞ்ச் தேடி அலைஞ்சுட்டு இருந்தேன். நான் இருந்த ஏரியாலயே டவுனுக்குள்ள இந்த ஹோட்டல சுத்தி அலையும்போது ஒரு பொண்ணு வந்தாங்க. பொம்பள பிள்ளைன்னு தான் நான் நெனச்சேன். வந்து பாம்படுத்தியம்மான்னாங்க. நீங்க திருநங்கையான்னு மனசுல சத்தியமா நான் கண்டே பிடிக்கல. நெறைய இங்க கண்டுபிடிக்க ஆ முடியாது உங்களால. ஆனா ஆம்பள பொம்பளைங்க என்கிட்ட சொல்லுவாங்க, திருநங்கைய நான் கண்டுபிடிச்சுருவேன். நான் பச்ச திருநங்கை. எனக்கு கிட்டத்தட்ட 18 வருஷ சர்வீஸ் இப்ப இந்த சமுதாயத்துல. நான் கண்டுபிடிக்கல அந்த பொண்ண. அதுவும் ரொம்ப மாடர்ன் பொண்ணுலாம் இல்ல. பக்கா மதுரை பொண்ணு மாரி ஒருத்தி வந்தா. நைட்டி போட்டுட்டு வந்துட்டு, நான் பொம்பள பிள்ளை என்ன தேடி வருது. ஃபேன் போலன்னு நெனச்சா பாம்பட்டி ஆயான்னுச்சு. ஆ ஜியோம்மான்னேன். அந்த பொண்ணு வந்துட்டு, "மம்மி இங்க தான் இருக்காங்க ஆயா. வாங்க உங்கள வர சொன்னாங்க" அப்டின்னா. எங்கம்மா உங்க மம்மி இருக்காங்கன்னேன். எங்க மம்மி அங்க இருக்காங்கன்னு அவங்க மம்மி பேர சொன்னா. நான் சொன்னேன், "எனக்கு தெரியாதும்மான்னேன்." அப்புறம் அவங்க மம்மி பண்ண விஷயங்கள் கொஞ்சம் பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷூட் சொன்னா, அந்த பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த பொண்ணு, "வாங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கன்னு" சொன்னா. ஒரு மரியாதைக்கா அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். அப்ப அந்த பொண்ணு சொன்னா, "எனக்கு உங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் இன்னைக்கு பார்த்துட்டேன் கடவுளேன்னு. நீங்க வீடியோ போட்டீங்க ஞாபகம் இருக்கா YouTubeல? சரியான சிகிச்சை தாய்லாந்துல தான் பண்ணலான்னு சொல்லி, அந்த சிகிச்சைய பார்த்து மம்மி நான் வந்து தாய்லாந்துல தான் பண்ணணும்னு சொல்லி கரெக்ட்டான சர்ஜரி நான் பண்ணேன். அதுக்கு உங்களால தான் எனக்கு நடந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு புடவ வாங்கி தரணும்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன், "எனக்கு இது வந்து பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்மான்னேன்." "ஏன் மம்மி? எனக்கு தான் மம்மி பிளெஸ்ஸிங்." நான் சொன்னேன், "அப்படி இல்லம்மா. அந்த வீடியோ போட்டப்ப நெறைய கேடுகெட்ட திருநங்கைங்க வந்து என்கிட்ட வந்து, எதுக்கு நீ இதெல்லாம் சொல்ற? இதெல்லாம் சொல்லி என்ன வரப்போகுது? நம்ம கதையெல்லாம் ஏன் வெளியில விடுறேன்னு" கேட்டவங்களும் இருக்காங்க. கேட்டவங்க இருக்காங்க. ஆமா. அவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொன்னேன். இது வந்து உங்களுக்காக நான் போடல. இல்ல உங்களுக்கு நடந்த மிஸ்டேக்க பத்தி நான் இதுல பேசல. நாளைக்கு ஒரு திருநங்கைக்கு அந்த மிஸ்டேக் வந்துரக்கூடாதுன்னு தான் நான் வீடியோ போட்டுருக்கேன்னு சொன்னேன். அப்ப அதோட பிரதிபலிப்ப நான் அந்த வீடியோ எப்ப போட்டேன்? ஒரு 2020 இருக்கும்னு நெனைக்கிறேன். இது நீங்க ஐ திங்க் TikTok பேன் ஆச்சுங்க. அந்த கோவிட் டைமா? டைம்ல ஏதோ போட்டீங்க. சம் டைம் அப்படிதான். ஆமா. அந்த டைம் போட்டிருப்பேன். ஆமா. கோவிட் டைம் தான். ஆ. ஏன்னா கோவிட் டைமும் TikTok பேனும் ஒரே ஆமா. டைம் தான். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு, அந்த வீடியோவ பார்த்து நான் இன்னைக்கு சரியான சிகிச்சை பெற்றிருக்கேன். அதுக்கு நீங்க தான் காரணம்னு எனக்கு மதுரையில வச்சு சொல்லும்போது, அதுதான் எனக்கு பிளெஸ்ஸிங். இந்த மாரி தப்பு தப்பா முட்டாள் மாரி கேள்வி கேட்கிறவங்க, தயவு செய்து இந்த காலத்துக்கு வந்து சேருங்க. உங்க ம். எல்லார் கையிலயுமே ஊடகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல ஜர்னலிஸ்ட் கையிலயும், பத்திரிக்கையாளர் கையிலயும் இருந்து உங்க கையில இருக்கு. நீங்க நெனச்சா சரித்திரத்தையே மாத்தி எழுதலாம். அத நீங்க சும்மா தொப்புல தான் காட்டுனீங்க எதுக்கு? அதோட மட்டும் முடிச்சிடாதீங்க. அதோட நீங்க முடிச்சுட்டு, எங்கள வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க.